السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وبالوالدين إحسانا. صدق الله العليم. நம்மை முஸ்லிமாக முஃமினாக படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்மார்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமலிலே சிறந்த அமல் என்ன என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமலிலே சிறந்த அமல் தொழுகை அந்த நேரத்தில் தொழுவது என்று கூறினார்கள். மீண்டும் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமலிலே சிறந்த அமல் என்ன என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலிலே சிறந்த அமல் பெற்றோர்மார்களுக்கு உபகாரம் செய்வது என்று கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, மேலே சொன்ன குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸ்களும் சொல்லக்கூடிய செய்தி பெற்றோர்மார்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றுதான். எனவே பெற்றோர்மாரை மதிப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்கள் முன்னாடி நமது தோலை தாழ்த்தி நிற்பதும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நம்மளுக்கு கட்டளையிட்டு சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அடுத்த பாவம் பெற்றோர்மார்களை அவமதிப்பது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண தருவாயில் இருந்தபோது அவர்கள் நாவில் இருந்து கலிமா வரவில்லை. அருகில் இருந்த பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கலிமாவை சொல்லி வைத்தார்கள், அப்பொழுதும் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, யா ரசூலல்லாஹ், அல்கமா ரலியல்லாஹு அவர் நாவில் இருந்து கலிமா வரவில்லை என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, நீங்கள் போய் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுதும் கலிமா சொல்ல வரவில்லை. மீண்டும், யா ரசூலல்லாஹ், இப்பொழுதும் கலிமா நாவிலிருந்து வரவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுதும் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்துட்டார்கள். சஹாபிடம் கேட்டார்கள், இவர்கள் தாய் உயிரோடு இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். ஆம் ரசூலுல்லாஹ், இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அவர்கள் தாயை அழைத்து வந்த பின் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உங்கள் மகன் மீன் கவலையாக இருக்கிறதா? ஆம், இருக்கிறது என்று தாய் சொன்னார்கள். அவர்களை மன்னிப்பீர்களா என்று கேட்டார்கள். இல்லை, நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கூறி பார்த்தார்கள், அப்பொழுதும் கேட்கவில்லை. அப்பொழுது சஹாபியிடம் விளையாட்டை எடுத்து வாருங்கள், அவரை இப்பொழுதே எரித்துவிடலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது தாய் சொன்னார்கள், வேண்டாம், நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று கூறினார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அவரை அல்லாஹ் கபரிலே நரகத்திலே இதுதான் தண்டித்திருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெற்றோர்மார்களை மனதை கஷ்டப்படுத்தினால் இவ்வுலகிலேயே பாவம் கிடைக்கும். அதனால் பெற்றோர்கள் மனசை துன்படுத்தாமல் அவர்கள் துஆவை கேட்டுக்கொண்டால் அல்லாஹ் இவ்வுலகிலும் மறுமையிலும் நல்வாழ்வு கொடுப்பானாக. அதன் அல்லாஹ் பெற்றோர்மார்கள் துஆவை நம்மளுக்கு கிடைக்கும் பாக்கி தருவானாக. வாமியதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.